ஓம் ஸ்ரீ தரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம குழந்தையோட ஆயுள் நீண்டு இருக்கணும் அப்படின்னு எண்ணும்போது நம்மளுக்கு நம்ம பசங்கள்லாம் எல்லாமே எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு. தும்மும் போது கூட என்ன சொல்லுவோம், தீர்காயுசு, ஜேஷ்டாயுசு அப்படின்லாம் சொல்லி பிளஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஆயுள் நீண்ட இருக்கணும் அப்படின்னு நம்மலாம் நினைச்சோம்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க குழந்தைகள் மட்டுமல்லாது உங்க கணவர், உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு. ஜென்ம நட்சத்திரம்னா, அந்த பிறந்த நாள் இப்ப வரும்போது அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கருப்பு உளுந்து அத வாங்கி நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி அத காய வச்சு பவுடர் ஆக்கிக்கணும். பவுடர் ஆக்கிட்டு அதனோடு கருப்பட்டி வெல்லம் இது 2த்தையும் சேர்த்து ஒரு அல்வா மாதிரி உளுத்தங்களின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு உளுத்தங்களின்னு. அந்த அல்வா மாதிரி கிண்டி, அத வந்து காக்காக்கு, அப்புறம் பசுக்கு அப்படிலாம் குடுத்துட்டு, மிச்சம் உங்களுக்கும் குடுக்கலாம். நம்மளும் அத சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி காக்காக்கு, பசுக்கு குடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்மளுக்கே சாப்பிடணும் போல இருக்கும். ஆனா, கொஞ்சம் காக்காக்கும், பசுக்கும் குடுங்க. அது ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இப்படி குடுக்கும்போது, குழந்தையின் ஆயுள் வந்து நீண்டு இருக்கும். இல்ல குழந்தை மட்டுமல்லாது உங்க கணவர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, மனசுக்கு இஷ்டமானவங்க, அவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இந்த மாரி உளுத்தங்களிய கிண்டி பசங்கள காக்காக்கும், பசுக்கும் குடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சுத்தி வீட்ல, பக்கத்து வீட்ல, அக்கத்து வீட்லலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்கும் குடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு குடுத்து அனுப்புங்க. அந்த மாரி நெறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. பண்ணும்போது அவங்களோட ஆயுள் கெட்டியாவும், நீண்டும் இருக்கும்.